இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பழைய ஏற்பாட்டு கிறிஸ்து உங்களுக்கு சொந்தக்காரரா? சொந்தக்காரர் இல்லை, அப்பா. பழைய ஏற்பாட்டு கிறிஸ்து எனக்கு அப்பா. இதுதான் அந்த கேள்விக்கு நேரடியான கரெக்டான வேதத்தின்படியான பதில். இதை வேத வசனத்தோட ஆதாரத்தோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. பழைய ஏற்பாட்டு கிறிஸ்துக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? இவ்வளவு வெகுமெண்டா பழைய ஏற்பாடு அப்படிங்கிறீங்களா? சரவணன் பிரதர்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்ல, இந்த கேள்வியே முதல்ல தப்பு. இவ்வளோ வெகுமெண்டா பழைய ஏற்பாடு இதுன்றீங்களே அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறீங்க இல்லையா? அது தப்பு. ஏன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாணங்கள் இல்லைன்னா பிரமாணங்கள் இல்லைன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸு நமக்கு பொருந்துமா அப்படின்னா டைரெக்டாக இல்லை அப்படின்னு பதில் சொல்லக்கூடிய ஆட்கள் தான் நாங்கள். நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க, சரியா? நீங்கள் சுற்றி வளைச்சி பழைய ஏற்பாடு எதுவுமே தேவையில்லைன்னு நான் சொல்லலை அப்படின்னு லாஸ்ட்டாக சொல்லுவீங்க. நாங்கள் ஸ்டார்டிங்லே பழைய ஏற்பாடு மொத்தமாக தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது, அதில் உள்ள பிரமாணங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நமக்கு அப்ளிகபிள் இல்லை, புதிய உடன்படிக்கையில் உள்ள டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். பழைய ஏற்பாடு எதுக்கு தேவை அப்படின்னா, என்னோடய அப்பா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அவர் எப்படி மனிதன் நேசித்தார், மனிதன் எப்படியெல்லாம் வேலை காட்டினா, அதையும் மீறி எப்படி அவர் கிருபையாக இருந்தார், எல்லாத்துக்கும் மீறி அவர் எப்படி கிருபையாக மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார், அது எவ்வளோ இடங்களில் தீர்க்க தரிசனமாக இருக்குது, எப்பேற்பட்ட தேவன் அப்படின்னு கிறிஸ்துவின் அறிவில் வளரணும்ல. அதுக்கு 100% பழைய ஏற்பாடு தேவை. பழைய ஏற்பாடு தேவையே இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோதான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பழைய ஏற்பாடு என்னன்னா, அது நம்ம யாரு பழைய ஏற்பாட்டில்? ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனம், ரோமர் 5:10. பழைய ஏற்பாடு நம்மளுடைய சத்துருவுடையது. ஆமா, உமாசங்கர் பிரதர் அறியாமையில தான் பேசுறாரு. பழைய ஏற்பாடு நம்மளுடைய சத்ருவனுடையது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரோமர் 5:10 கோட் பண்றாரு, சரியா? பார்த்துருமா? ரோமர் 5:10, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில். இதில் பழைய ஏற்பாடு எங்கேயுமே வரல. நம்ம தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நான் இல்லை, உமாசங்கர் பிரதர் உண்மையிலே மறுபடியும் பிறந்திருந்தால் அவராக இருக்கட்டும், இல்லை இந்த உலகத்தில் மறுபடியும் பிறந்த எவராக இருக்கட்டும், எல்லாருமே, இல்லை யூதனாகவே இருக்கட்டும், ஒருத்தர் யூதனே இருக்கட்டுமே, அப்படியே கரெக்டாக லைனேஜே மாறாமல் மிக்ஸே ஆகாமல் அப்படியே 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 அந்த வரிசையிலே வந்த யூதனாகவே இருக்கட்டும், அவனுக்கும் இந்த வசனம் பொருந்தும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள யூதனுக்கும் இதே வசனம் பொருந்தும், சரியா? ஏன்னா நான் படிக்கிறேன். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில், அந்த யூதர்களும் ஆண்டவரால் மறுபடியும் பிறக்கிறதுக்கு முன்னாடி தேவனுக்கு சத்துருக்கள் தான், சரியா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இல்லாமல் இருந்தால் ஆண்டவருக்கு சத்துருக்கள் தான். இதை நம்ம இதே ரோமன்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால். எப்படி ஒப்புரவாக்கப்பட்டோம்? கிறிஸ்துவின் மரணத்தின் நிமித்தம். மோசே, ஆபிரகாம் எல்லாரும் எப்படி ஒப்புரவாக்கப்பட்டாங்க? அதே கிறிஸ்துவின் மரணத்தின் நிமித்தம் தான். சரி, பவுல், பேதுரு இவங்கெல்லாம் எப்படி ஒப்புரவாக்கப்பட்டாங்க? அதே கிறிஸ்துவின் மரணத்தின் நிமித்தம் தான். எந்த வித்தியாசமும் கிடையாது, சரியா? அவங்கெல்லாம் கிறிஸ்துவின் மரணம் இல்லாமலே ஆண்டவருக்கு சிநேகிதர்கள். நம்மெல்லாம் கிறிஸ்துவின் மரணத்தினால மட்டும்தான் ஆண்டவருக்கு சிநேகிதர்கள் இல்லை. நம்மளும் கிறிஸ்துவின் மரணத்தினால தான் ஆண்டவருக்கு சிநேகிதர்கள், அவங்களும் கிறிஸ்துவின் மரணத்தினால தான் ஆண்டவருக்கு சிநேகிதர்கள், இல்லைன்னா பிள்ளைகள், எப்படி வேணால் சொல்லலாம். அப்படியே 5:8 படிங்க. நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் தான் சொல்கிறாரு பவுல் யூதன் தானே. நீங்கள் பாவிகளாக இருக்கையில் அப்படி சொல்லலை, நாம் பாவிகளாக இருக்கையில். ஏன்னா யூதனாக இருந்தாலும், கமாலியல் பாதப்படியில் இருந்தாலும், பெரிய என்னவா இருந்தாலும் பாவி தான், சரியா? டிஃப்ரென்ஸே இல்லை. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக, பவுலுக்காக, யூதனுக்காக, ஜென்டைல்ஸ்க்காக, எல்லாருக்காகவும் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு விளங்க பண்ணுகிறார். நான் யூதராக இருக்கையில் தேவன் என் மீது வைத்த அன்பு, பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து மரித்ததினாலே, சரியா? 9,
இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 10 தான் அவர் கோட் பண்ணி நம்மெல்லாம் பழைய ஏற்பாட்டு தேவன், பழைய ஏற்பாட்டு கிறிஸ்துவ நமக்கு விரோதின்றார். இது அப்பட்டமான பொய். பழைய ஏற்பாட்டு தேவன் நம்மளை வெறுக்கவே இல்லை. தேவன் என்னைக்குமே அவர்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். உலகம் தோன்றதற்கு முன்னாடியே உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறாராம். அப்போ எப்படி? உள்ளங்கையில் வரைஞ்சிட்டு பழைய ஏற்பாடு வரைக்கும் ஜெஸ்வினை வெறுக்கணும், சிலுவை மரணத்துக்கு அப்புறம் ஜெஸ்வினை நேசிக்கணும். அப்படியா? இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார்? எப்படி? உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே உள்ளங்கையில் வரைஞ்சிட்டு வெறுத்துட்டாரு, எதிரியாக இருக்கார். அப்புறம் இப்போ சிலுவையில் மரணம்னு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாரா? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. சரியா? 10வது வசனத்தை கோட் பண்ணி சம்மந்தமே இல்லாமல் பழைய ஏற்பாட்டு தேவன் நமக்கு எதிரின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே ரோமன்ஸில் 8லேருந்து ஆரம்பித்தா எல்லாருமே எதிரி தான். எப்போ வரைக்கும்? நம்ம மறுபடியும் பிறக்கிற வரைக்கும். நம்ம மறுபடியும் பிறந்ததுக்கப்புறம் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எப்போவுமே அவருடைய பிள்ளைகள் தான். 11 அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின, பவுலையும் சேர்த்து தான் பேசுகிறார் அவர். சரியா? உங்களுக்கு, ஏன்னா அவர் யூதன்ல, யூதன்லாம் டைரெக்டாக முன்னாடியே கடவுள், புறஜாதியாருக்கெல்லாம் இயேசு கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கேயே நமக்குன்னு அவரையும் சேர்த்துக்கிறாரு. ஒரு கர்ட்டசிக்கு சேர்த்துக்கிட்டாரோ? இவங்க தப்பாக நினச்சிப்பாங்க, கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, அதனால் போனால் போதும் நமக்குன்னு சேர்த்துக்கிட்டாரோ? 12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். ஆதாம் மூலமாக பாவம் உள்ளே வந்துருச்சு. உலகத்துக்கு தான். பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு வரல, புதிய ஏற்பாட்டுக்கு இல்லைன்னா யூதர்களுக்கு வரல, புறஜாதிக்கு மட்டும் உள்ளே வந்தது இல்லை. பாவம் மொத்தம் எல்லாருக்குமே உள்ளே வந்தது. அவன் யூதனாகவே பிறந்தாலும் அவன் பாவத்தில் தான் பிறக்கிறான். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. எல்லாருக்கும், புறஜாதிக்கு மட்டும் இல்லை, யூதருக்கு மட்டும் இல்லை. பிரிவினை இங்கே வரல. 13 நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. ஒரு தப்பு பண்ணாலும் அதுக்கு ஆக்கினை தான். ஆனால் கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. எல்லாருக்குமே பொதுவாக சொல்லப்பட்ட விஷயம். இங்கே யூதர்கள் புறஜாதியாருக்கு தேவன் ஆண்டவரே இல்லை, இப்போ தான் ஆண்டவர், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரே இல்லை, அவர் விரோதின்னு சொல்ல நினைக்கிறது ரொம்ப மோசமான இது. அதில் அந்த ஒரு நபர், நம்ம ஸ்ரீ பிரதரோட ஃப்ரெண்டு மது, எனக்கு எங்கள் அப்பா மட்டும் போதும், ராஜராஜ சோழன் அதெல்லாம் எனக்கு எதுக்கு, ஹிஸ்ட்ரி எதுக்கு அப்படின்னா, உங்கள் அப்பாவே எதிரியாக மாற்றி வச்சுருக்காங்க, அதை நீங்கள் நம்பிட்டுருக்கீங்க. சரியா? அது எவ்வளோ பெரிய மோசமான செயல்னு உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரில. எனக்கு எதுக்கு அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாததுனால தான், பழைய ஏற்பாட்டில் உள்ள விஷயங்கள் எதுவுமே நீங்கள் பார்க்காததுனால, ஏன் புதிய ஏற்பாட்டில் உள்ள ரோமர் நிருபமே நீங்கள் படிக்காததுனால தான் உங்கள் அப்பா உங்களை வெறுத்ததான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்போ வெறுத்தாரு, அப்போ கொலைகாரராக இருந்தார், அப்போ எல்லாரையும் சாவடிச்சார், இப்போ கிருபையாக மாறிட்டார் அப்படின்னு ஒரு பொய்யை நம்பிட்டு இருக்கீங்க. நான் இன்னும் வசன ஆதாரத்தோடு அது ஒரு பொய்யை நான் ப்ரூவ் பண்ணுவேன். சரியா? ரெகுலராக வீடியோஸ் போட்டு இன்ச் பை இன்ச் ப்ரூவ் பண்ணுவேன். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாருன்னா அவர் கேரக்டரும் மாறலை, அவர் மனிதனை நேசித்ததும் மாறலை, அவருக்கு யூதன் அவன் இவன்னு பிரிவினையும் இல்லை அப்படின்றத நான் வேத வசன ஆதாரத்தோட, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அங்கே உள்ள மனுஷன் இங்கே உள்ள மனுஷன் பிரிவினை இல்லைன்னு இன்ச் பை இன்ச் வசன ஆதாரத்தோடு நான் ப்ரூவ் பண்ணுவேன் தொடர்ந்து. ஆதாம்லேருந்து நாளைக்கு ஆண்டவர் வருகையில் வரைக்கும் வர எல்லா மனுஷனுக்கும் ஒன்று காமனாக இருக்குது. என்ன தெரியுமா? மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்ட நியதி. இதில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன
அது எல்லாருக்குமே பொருந்தும். ஆதாமுக்கும் பொருந்தும், நாளைக்கு லாஸ்ட் அவர் வருகை அப்போ வருகிற மனுஷன் வரைக்கும் பொருந்தும். சரியா? அவனுக்கும் நியாயம் தீர்ப்பு தான், நமக்கும் நியாயம் தீர்ப்பு தான். அவனும் ஏசப்பாவோட பிள்ளைகள் தான், நம்மளும் ஏசப்பாவோட பிள்ளைகள் தான். இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்காமல் வித்தியாசமாக இருக்குது, அந்த கடவுள் வேற, அவர் நமக்கு எதிரி, இந்த கடவுள்னு அந்த அளவுக்கு நீங்கள் உள்ள விதைச்சி வச்சுருக்கீங்கல்ல, அது பாவம்னு வசன ஆதாரத்தோட இன்ச் பை இன்ச் ப்ரூவ் பண்ணும். சரியா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்க.